இல்லை இந்த வருஷம் நிறைய ராக்கெட்டுகள் நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி, மார்க் 3 நிறைய ராக்கெட் பிளான் பண்ணுறோம். அப்புறம் இந்த ககன்யான் ப்ரோக்ராமுக்குள்ளே ஆள் இல்லாத அனுப்பக்கூடிய ராக்கெட்டும் இந்த வருஷம் பிளான் பண்ணுறோம். இந்த சந்திரயான் 3 வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது ஆகஸ்ட் 23, 2023 சக்ஸஸாக சாஃப்ட் லேண்ட் பண்ணோம். இப்போ சந்திரயான் 4ம் சந்திரயான் 5க்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே பணிகள் நல்லா நடந்துகிட்ருக்கு. சந்திரயான் 4 வந்து நிலாவில் இறங்கி அங்கேருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு திட்டமாகும். அதுக்குள்ளே பணிகள் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி சந்திரயான் 5 ஆர் லூபக்ஸ் மிஷன்னு சொல்லுவோம். அது வந்து ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்துள்ள ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட். அதுக்குள்ளே பணிகளும் ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. இப்போ சந்திரயான் 3 பார்த்திங்கன்னா 1700 கிலோகிராம் எடை உள்ள ஒரு லேண்டர் போய் லேண்ட் ஆச்சு. இங்கே 6500 கிலோகிராம் எடை உள்ள லேண்டர் போய் லேண்ட் ஆகும். அது மாதிரி சந்திரயான் 3 உள்ள ரோவர் இருக்கு இல்லையா, அது ஒரு 25 கிலோகிராம் தான் எடை. இது 350 கிலோகிராம் எடை உள்ள ரோவர் ஆகும். அதுக்குள்ள பணிகள்லாம் மிகவும் சிறப்பாக நடந்தது. 2028 எல்லாம் அனுப்பப்படும்.